அதாவது ஓபிஎஸ் என்பவர் இப்பொழுது ஒரு அனாதையாக்கப்பட்டார். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிவு பாதைக்கு போவதற்கு முக்கிய காரணம் ஓபிஎஸ் தான். ஏன்னா கௌரவர்களும் பாண்டவர்களும் அழிவுறதுக்கு காரணம் என்ன? சகுனி தான் 2 பேரையும் அழிச்சவர், 2 குடும்பத்தையும். அதே போல அதிமுக அழிப்பதற்கு இவர் ஒரு சகுனியாக இருந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே கட்சியை தன் கட்சி சொந்த கட்சி ஆக்கிக்கிட்டார். எடப்பாடி திமுகவை ஆக்கிக்கிட்டார். ஏன்னா புரட்சித் தலைவருடைய அந்த சட்டத்திட்டங்களை மாற்றி தொண்டர்களின் உரிமையை பறித்து, புரட்சித் தலைவருடைய சட்டம் தொண்டர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கலாம், பொதுச் செயலாளருக்கு தொண்டர்கள் போட்டி போடலாம் அப்படின்ற அந்த சட்டத்தை குழி தோண்டி பார்த்து விட்டு எடப்பாடி திமுகவை ஆக்கி கொண்டார். இதுதான் இன்னைக்கு எடப்பாடி திமுக தான் இன்னைக்கு களத்தில் இருக்குது. இந்த சூழ்நிலை தான் பொது தேர்தலை சந்திச்சிட்டு இருக்கோம். ஓபிஎஸ் ஓடு இணைந்த ஆதரவாளர்களோட நிலை தற்போது திமுகவில் என்னவா இருக்கு? ஓபிஎஸ் ஆதரவாளர் என்னுடைய நிலையை பார்க்க 4.5 ஆண்டு காலம் அவரோடு பயணித்தேன். 4.5 ஆண்டு காலம் பயணித்து என்னை தெருவில் விட்டு விட்டார். நடுக்கடல்ல தூக்கி போட்டார். பசிபிக் பெருங்கடல் தான் பெரிய கடல். அந்த கடல்ல நடுக்கடல் தூக்கி போட்டு நான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த தத்தளிச்ச நேரத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா எனக்கு கை கொடுத்து என்னை கரை சேர்க்கிறாரு. அவரை ஓபிஎஸ் பண்ணால போகலையே. இவருடைய நிலைமை தெரிஞ்சுதான் அவங்க முன்னக்கூட்டியே தங்களை வெளியேற்றுக்கிட்டாங்க. அவங்க முன்னக்கூட்டியே ஒரு விட்டுட்டு போய் தான் திமுகவில் சேர்ந்தாங்க. நான் ஓபிஎஸ் சீட்டு வாங்கி கொடுத்துருவாரு, நம்மளை காப்பாத்திடுவாரு, நம்மளை கரை சேர்த்துருவாருன்னு சொல்லி ஓபிஎஸ் பண்ணாலே தெரிஞ்சேன். ஆனா அது என்னாச்சு? தெருவில் விட்டு தான் மிச்சம்.